ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறப்பையோ அல்லது பல மணி நேரங்கள் ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறப்பையோ சேட் பண்ணுறப்பையோ வராத தூக்கம் இந்த புக்கை எடுத்து வச்ச உடனே வரும் பாருங்கள். இந்த தூக்கத்துலேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க. அதுவும் எக்ஸாம் டைமில் நம்ம மார்க் வாங்குறதுக்காக பயங்கரமாக படிப்போம். ஆனால் இந்த தூக்கம் நம்மளை ரொம்ப 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 பாதிக்கும். இனிமேல் தூக்கம் வராமல் படிக்கணும்னா நான் சொல்கிற இந்த ஒரு சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது 20-20-20 ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இது ரிசர்ச் படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் படிக்கிறப்ப ஒரு 20 மினிட்ஸ் படிச்சுட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் 20 ஃபீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 20 நிமிஷம் படிக்கிறீங்க, அடுத்து ஒரு 20 செகண்ட்ஸ் பிரேக்கு, அந்த பிரேக்கில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு அதை பார்த்து அதை பற்றின ஒரு தாட் அதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் அடுத்து 20 மினிட்ஸ் படிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பிரேக் எடுத்து படிக்கிறப்ப உங்கள் மைண்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றப்ப அது திரும்ப ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ தட் யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ், யூ டோன்ட் ஃபீல் ஸ்லீப். அதே மாதிரி ஒரு 1 hour அல்லது 1.5 hours படித்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. ஸோ தண்ணி குடிக்கிறப்ப நம்மளோட பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ தட் நம்ம பிரெயின் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும், நம்மளுக்கு தூக்கம் வராமல் எக்ஸாம் டைமில் சூப்பராக படிக்கலாம், நம்மளோட மார்க்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிப் எப்படி இருந்துச்சுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பாய்.